இன்றைக்கி டின்னருக்கு நூடுல்ஸ் செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு கிட்ஸ் 2 பேர்கிட்டையுமே நான் வந்து கமிட்மெண்ட் கொடுத்துட்டேன். ஸோ ஈவினிங் ஆரம்பித்த உடனேயுமே நூடுல்ஸ் வேணும்னு சொல்லிட்டு 2 பேருமே டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ஓகே ஆன்லைனில் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்பி நூடுல்ஸ் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நூடுல்ஸ் கண்டிப்பாக கிட்ஸுக்கு அன்ஹெல்தி தான். பட் எப்போயாவது ஒரு டைம் அவங்க கேட்கும்போது கண்டிப்பாக நம்ம செஞ்சு கொடுத்து தான் ஆகணும் இல்லையா? ஸோ அதுவும் வீட்டில் செய்கிறதுனால கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி பண்ணேன். அண்ட் இதில் கொடுத்துருக்க மசாலாவே நம்மளுக்கு போதுமானது. ஸோ இதை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு பேனில் தேவையான அளவு ஆயில் போட்டுட்டு கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். அது ஒரு 2 மினிட்ஸ் குக் ஆன உடனே அது கூட தக்காளியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட வந்துட்டு நம்ம தேவையான வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? இன்றைக்கி நான் வெறும் கேரட் பீன்ஸ் மட்டும்தான் எடுத்திருக்கேன். நீங்கள் இது கூட வேறு எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா குக்காக இருக்கிறதுக்கு கூட கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம வந்து அதை மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு பார்த்தோம்னா அது நல்லாவே குக் ஆகி நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறமா அது கூட நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஒரு வெஜிடபிள் எடுத்துருக்கோம் பார்த்திங்களா, இதுக்கு மட்டுமே கொஞ்சமாக நம்ம வந்து ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சமாக நான் வந்து ரெட் சில்லி பவுடர், பெப்பர் பவுடர், அதுக்கப்புறமா கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாகவே ஆட் பண்ணிக்கோங்க, அதுவே போதும். இந்த வெஜிடபிள்ஸ்க்காக மட்டும்தான் இந்த மசாலா. ஸோ இதிலே இது நல்லா ஒரு 2 நிமிஷம் குக் ஆனதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம தேவையான அளவு இப்போ நம்ம வாட்டர் ஆட் பண்ண போகிறோம். அந்த 4 பேக்கெட் எடுத்துருக்கோம். அதுக்கான அளவு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணால் மட்டும் போதும். ரொம்ப நிறைய ஆட் பண்ண வேண்டியது கிடையாது. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது வாட்டர் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தான் தெரியும். அதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ்லேயே வாட்டரும் அந்த நூடுல்ஸுமே அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிடும். ஸோ நிறைய வாட்டர் தேவைப்படாது. ஸோ இதுக்கப்புறமா ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா நல்லா அதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அது கூட நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க இல்லையா அவங்களே அந்த மசாலா. ஸோ அதை வந்து நம்ம இப்போ அதை ஆட் பண்ண போகிறோம். அந்த மசாலா ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. நல்லா அந்த மசாலா எல்லாத்துலேயும் கோட் ஆகிற மாதிரி ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே லிட்டு போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிடணும். அவ்வளோதான். க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே சூப்பராக ரெடி ஆகிருக்கும். குழையாமல் நல்லா தனித்தனியாக உதிரியாக சூப்பராக ரெடி ஆகிருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குது. நம்ம இந்த ஆட்லலாம் காமிப்பாங்க பார்த்தீங்களா, அட்வர்டைஸ்மெண்ட் அந்த மாதிரியே ரெடி ஆகிருக்கு பாருங்கள். இது கொஞ்சம் கூட வந்து ஸ்டிக்கி மாதிரி இருக்காது. அப்படியே தனித்தனியாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டுமே வேறு லெவலில் இருக்கும். இதில் தேவைப்பட்டால் நீங்கள் எக் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் எக்கெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணல. அப்படியே தான் வெஜிடபிள் மட்டும் போட்டு செஞ்சு கொடுத்தேன். பசங்க ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. 2 பேருக்குமே தனித்தனி பிளேட்டில் போட்டு கொடுத்தேன். அழகாக அவங்க சாப்பிட்டுட்டாங்க. செய்யும் போதே எனக்கே பயங்கரமாக டெம்ட் ஆச்சு. எப்போயாவது ஒரு டைம் இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிடலாம். ரெகுலராக இந்த மாதிரி சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள்.